சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி. மின்னல் 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் ஒரு சிறப்பான மட்டக்களப்பில் பிரபல்யம் மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒருவரை எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் SKO கராத்தே பயிற்சி நிறுவனம், அதனுடைய தலைமை பயிற்றுவிப்பாளர், அதனுடைய தலைவர், இலங்கையில் கராத்தே துறையிலே பிளாக் பெல்ட் 8 என்கின்ற ஒரு அதி உயர்வான ஒரு நிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அதுபோன்று களுவாஞ்சிக்குடி தேசிய சேமிப்பு வங்கியினுடைய முகாமையாளர், பல துறைகள் சார்ந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிரகாஷ் மாஸ்டர் அவர்களை இன்றைய தினம் எங்களுடைய நேர்காணலில் அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எனவே அவரை இன்றைய தினம் நாங்கள் அழைத்து வந்திருப்பதற்கான நோக்கம், இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த கராத்தே என்கின்ற துறை சார்ந்து பலர் இந்த துறையிலே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல மாணவர்கள் இந்த துறை சார்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் SKO கராத்தே பயிற்சி நிலையம் பலரை உருவாக்கி இருக்கிறது இந்த துறை சார்ந்து. அதில் பிரதம பயிற்றுவிப்பாளராக, அதனுடைய தலைவராக, இன்று வரை அதனை நேர்த்தியாக கட்டமைத்து வழிநடாத்தக்கூடிய ஒருத்தர் பிரகாஷ் மாஸ்டர். எனவே இன்றைய தினம் அவரை எங்களுடைய கலையகத்தில் எங்களுடைய சிறப்பான நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருப்பதற்குரிய நோக்கம், இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய பல விடயங்களை அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு. குறிப்பாக மாஸ்டர், இந்த துறையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்கு உருவானது? உண்மையில் இது ஒரு வீரியத்தை வெளிப்படுத்தக்கூடியது, ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடியது. இது உங்களுடைய, நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் காரைதீவு மண்ணிலே பிறந்த ஒருவர். அப்படி இருக்கின்ற போது அங்கிருந்து எப்படி இது ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து சாத்தியமானது? இந்த கலையை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல் ஒரு மனிதனின் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவனுடைய குறிக்கோளும் அவன் எடுத்து செல்லும் பயணமும் நிச்சயமாக சரியாக அமைய வேண்டும். அந்த வகையிலேயே எம்மை பொறுத்தவரையில் எமது வடகிழக்கு பிரதேசத்திலே நாங்கள் இந்த கடந்த காலங்களை சிந்திக்கின்ற போது தமிழர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம், கலைகள் என்று பல விடயங்களை பூர்வீகமாக அவருடைய தலைமுறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அறிய முடிகின்றது. அந்த வகையில் தான் இந்த கராத்தே துறை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு காரணம், அடிப்படையிலே நான் பல விளையாட்டுக்களை நேர்த்தியாக பாடசாலை பருவங்களிலே கற்று மாவட்ட, மாகாணம், தேசிய மட்டங்களில் உதைப்பந்தாட்டம், 100 மீட்டர் 200 மீட்டர் போன்ற போட்டிகளிலே பலவாறு வெற்றிகளை ஈட்டியிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் நான் பல விளையாட்டுக்களை ஆராய்ந்த போது இந்த கராத்தே துறை என்னுடைய பயணத்தை என்னுடைய இறுதி காலம் வரை எடுத்து செல்லலாம் இந்த விளையாட்டுத்துறை சார்ந்ததாக கருதி இந்த பிரதேசத்திலே எமது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த கலையை ஒரு நிரந்தரமான ஒரு கராத்தே பாடசாலை உலகத்திலே அமைய பெற்றது போன்று இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் நாங்கள் அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த கராத்தே பாடசாலையை அமைத்து அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்றுவிக்கக்கூடிய முறை ஏற்படும் என்ற அந்த நோக்குடன் தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இந்த கராத்தே துறையை உலகளாவிய ரீதியில் விரிவுபடுத்தலாம் என்று ஒரு குறிக்கோளுடன் எங்களுடைய பதங்களை நாங்கள் இந்த தலைமை காரியாலயத்தில் மட்டக்களப்பு புதிய வீதி என்ற அந்த கராத்தே பாடசாலையிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக உண்மையிலே அவர் சொன்னது போல இந்த துறை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள், உண்மையிலே இந்த கராத்தே என்கின்ற விடயத்திலே இந்த துறை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் மிக அதிகமானவர்கள் இப்போது எங்களுடைய மண்ணிலும் உருவாகி வருகின்றார்கள். முன்னர் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் குறிப்பாக ஆண்கள் மட்டுமே இதிலே பங்கு பெறலாம், பங்கு பெற்றுவார்கள் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. இப்போது அதை தாண்டி பல பெண்கள் இந்த துறையிலே உண்மையில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பிலும் அப்படியாக இருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பில் நீங்கள் இப்படியான ஒரு விடயத்தை உருவாக்குகின்ற போது உங்களுக்கு குருவாக இருந்தவர் யாராக இருக்க முடியும்? எங்களை பொறுத்தவரையில், இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் கராத்தே துறையில் வரலாறு இன்று பாராளுமன்றத்தில் 1975 ஆண்டு கராத்தே சங்கம், ஸ்ரீலங்கா கராட்டே பெடரேஷன் என்கிற ஒரு சங்கம் உருவாகுவதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரபலியமான பாடசாலை புனித மிக்கல் கல்லூரியில் தன்னுடைய கல்வியை பூர்த்தி செய்த பொனி ரோபர்ட் கல்முனையை பிறப்பிடமாக கொண்டவர் தான் இந்த கராத்தே துறையை இலங்கை வரலாற்றிலே உருப்பெற்றார். அவரே நாங்கள் குருவாக இருந்து அவருடைய பல நுட்பங்களையும் கற்று அவர் ஊடாக இந்த கலையை ஆரம்பித்திருக்கின்றோம்.
ஆகவே இலங்கை வரலாற்றிலேயும் இந்த மண்ணிலே பிறந்தவர்தான் நான் கராத்தே உருவாக்கி என்பதை நான் பெருமையிடுகின்றேன். அந்த வகையில் அந்த பெருமையுடன் நாங்கள் நின்று விடாமல் நாங்களும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கையை பொறுத்தவரையில் முதலாவது சர்வதேச கராத்தே பாடசாலை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் சொந்த நிலப்பரப்போடு சொந்த கட்டிடத்தோடு இங்குள்ள வளமான ஆசிரியரோடு அமைய பெற்றது என்பது சிறப்பம்சம். நிச்சயமாக உண்மையிலே அவர் சொன்னது போல போதி ரோபர்ட் அவர்கள் கல்முனையைச் சேர்ந்த ஒருத்தர். அவருடைய அந்த புத்துருவாக்கம் தான் இலங்கையிலே இந்த கராத்தே சம்மேளனம் அமையப்பெற வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தை ஸ்தாபித்திருந்தது இலங்கையில் என்று சொல்லலாம். அதைத்தான் அவரும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த ஒரு செயற்பாடு இப்படியாக இந்த துறை வளர்ந்து வருகின்ற போது இலங்கையில் குறிப்பாக மட்டக்களப்பில் SKO சொட்டோகான் கராத்தே பயிற்சியர். எனவே அப்படியான ஒன்றை உண்மையிலே பதிவு செய்து மட்டக்களப்பிலே ஆரம்பித்திருந்தீர்கள். ஆரம்பத்தில் எப்படியாக உங்களுக்கு இதற்குரிய அங்கீகாரம் எப்படி இருந்தது? இதிலே சவால் எப்படியாக இருந்தது? எங்களை பொறுத்தவரையில் எமது பிரதேசம் யுத்த காலமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்ட இடங்களிலே கராத்தே பாடசாலைகளை அமைத்து தனியார் இடங்களை தெரிவு செய்து பயிற்சிகளை வழங்கியிருந்தோம். அது பாரிய யுத்த காலமாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இறுதியாக யுத்தம் முடிவதற்கு ஓரிரு வருடங்களுக்கு முதல் என்று நினைக்கின்றேன். இலங்கை முழுவதுமே சுதந்திர தினம் ஆக இருக்கிறது. இலங்கையிலே பெரிய போட்டியும் கொழும்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது நாங்கள் அந்த இடத்துக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்களை அழைத்துச் செல்கின்றோம். பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலையும் நாங்கள் கைவிடாமல் அந்த மாணவர்களை கிழக்கு பிரதேசத்து மாணவர்களை ஒன்றிணைந்து இவ்வாறான போட்டிகளிலே சென்றிருக்கின்றோம். ஆகவே அந்த ஒரு தன்னம்பிக்கையும் எங்களை வளர்த்தெடுக்கும் என்ற அந்த உறுதுணையும் எங்களுக்கு உண்மையிலேயே ஆரம்பத்தில் இருந்து இருக்கின்றது. அந்த வகையில் தான் அனைத்து மாணவர்களையும் நான் நினைக்கின்றேன், அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி வழங்குவதற்கு எல்லோருக்கும் 5-10 மாணவர்கள் இருப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய வகுப்புகளில் 50-100 மாணவர்கள் தான் கூடுதலாக நான் கண்டிருக்கின்றேன். அப்போது எங்களுடைய மனதைரியம் நிச்சயமாக பலவாறு அவர்களை வளர்த்தெடுக்கலாம் என்றிருந்தது. இவ்வாறு தான் எங்களுடைய பயணம் தொடரப்பட்டது. அப்போது எங்களுடைய இந்த வளத்தை நாங்கள் சிந்திக்கின்ற போது நிரந்தரமான ஒரு வளந்தேவை, அதற்குரிய இடந்தேவை என்றெல்லாம் நாங்கள் பலவாறு ஆராய்ந்திருந்தோம். அந்த பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்தை தலைத்துவமாக கொள்ளுகின்ற இந்த பிரதேசமாக நாங்கள் மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறை மாவட்டங்களை பலவாறு எங்களுடைய நிர்வாக உத்தியோகஸ்தர்களுடன் சேர்ந்து ஆராய்ந்த போது அது அனைத்து பேருக்கும் ஒரு பொதுவான இடமாக மட்டக்களப்பு காணப்படுகின்ற போது அதை நாங்கள் இந்த தலைநகர் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேசத்திலே ஒரு பெருமதியான ஒரு இடத்தை தெரிவு செய்து கராத்தே பாடசாலை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் பல நிர்வாக உத்தியோகஸ்தர், அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், மாவட்ட அதாவது அரசாங்க அதிபராக இருக்கட்டும், ஏனைய கல்விமான்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பலவோரோடு நாங்கள் குழு ரீதியாக கதைத்திருந்தோம். உண்மையிலேயே எங்களுடைய நாட்கள் ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையாகவும் காலையில் இருந்து இரவு மட்டும் கணவரை சந்தித்து உரையாடி இருந்தோம். இதன் பால் தான் எங்களுடைய இந்த மட்டக்களப்பில் இருந்து ஒரு நிரந்தரமான இடத்தை பெற்று அதை இலங்கை கராத்தே சங்கத்தில் பதிவு செய்து அதனை உலக கராத்தே ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்டுடன் பதிவு செய்கின்ற போது அது சர்வதேச ஒரு அரங்கில் இடம்பெறும். அந்த அடிப்படையில் தான் மட்டக்களப்பில் இருந்து கொண்டு இலங்கையிலேயும் உலகளாவிய ரீதி இயங்க முடியும் என்ற அந்த தனித்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். அது 2005ஆம் ஆண்டு அது எங்களால் நிறைவேறக்கூடியது, சாத்தியப்படக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த இடத்திலிருந்து தான் எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். நிச்சயமாக 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் இருந்து SKO என்கின்ற ஒரு கராத்தே பயிற்சி நிறுவனத்தை உருவாக்கி அதனை இலங்கையிலும் பதிவு செய்து, இலங்கை கராத்தே சங்கத்தினூடாகவும் பதிவு செய்து, அதனை கடந்து சர்வதேச ரீதியாகவும் அதனை ஒரு பதிவுக்கு உட்படுத்திய ஒரு அமைப்பாக அவர் மாற்றியிருந்தார். அது இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை என்று சொல்லலாம். குறிப்பாக பிரகாஷ் மாஸ்டரை பொறுத்தவரை இலங்கையிலே வடகிழக்கு மாகாணம் தவிர்த்து இலங்கை முழுவதுமாக கராத்தே என்கின்ற விடயத்திலே ஒரு தனித்துவமான பெயரை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அது அவருடைய இந்த துறை சார்ந்து விசேடத்துவம் என்பதுதான் அது அவருக்கான அந்த அங்கீகாரமாக இருக்கிறது. குறிப்பாக மாஸ்டர், இப்போது எங்களுடைய இந்த கால பகுதியிலே
பலர் இந்த துறை சார்ந்து பயணிக்க வருகின்றார்கள். குறிப்பாக சிறுவர்கள் அதிலே அதிகமாக நாட்டம் கொள்கின்றார்கள். குறிப்பாக இப்போது பெண் பிள்ளைகளும் கூடுதலாக இந்த விடயத்திலே நாட்டம் கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து செயற்படக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு போதுமானதாக இருக்கின்றதா? இதற்கான அங்கீகாரம் எப்படி இருக்கின்றது? ஓம், நீங்கள் கூறிய விடயம் ஒரு பாரிய விடயம்தான். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த நீங்கள் கேட்ட கேள்வியுடன் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று ஒப்பிடுகின்ற போது இன்று கல்வித்துறை சார் அது பாடசாலையாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு பட்டப்படிப்பாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு பகுதி ஒரு மாணவருக்கு ஒதுக்கப்படுகின்றது. கராத்தே துறையில் மாவட்டம், மாகாணம், தேசியம், சர்வதேசம் என சான்றிதழை பெறுகின்றவர்களுக்கு ஒரு தனித்துவம் வழங்கப்படுகின்றது. அது மருத்துவ கல்வி மாணவராக இருந்திருந்தால் அவர் தன்னுடைய தகமைகளை இழக்கின்ற போது அடுத்த சந்தர்ப்பத்தில் அவருடைய இவ்வாறான சான்றிதழை பெற்று அவர் உள்நுழைவதற்குரிய பெறுபவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை வரலாற்றிலே 2008ஆம் ஆண்டு தான் புனித மிக்கல் கல்லூரி மாணவன் ஒரு ஒரு இது அதாவது இலங்கை ரீதியான ஒரு பதக்கத்தை பெற்றுக்கொண்டான். அது ஒரு பதிவாக இருந்தது, வடகிழக்கிலே அது ஒரு பதிவாக இருந்தது. அது புனித மிக்கல் கல்லூரி மாணவன் அஜித் என்று நினைக்கின்றேன். அதனை பொறுத்து 2006ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்கள் குகதாசன், சைவன் போன்றவர்கள் தேசிய ரீதியிலே பதக்கங்களை வென்று தேசிய ரீதியில் உள்ள குலாமுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். இவ்வாறு வடகிழக்கு பூராக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் கராட்டி என்ற அந்த விரிவு நாமம் மிக வேகமாக பரவப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் பாடசாலை மட்டங்களிலே 2011ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் மட்டக்களப்பிலே கிழக்கு மாகாணத்திலே தான் கராத்தே பாடசாலைகளிடையிலான போட்டியை ஏடி உதயன் சார் ஆக இருக்கிற ஞாபகம் இருக்கின்றது. கல்விக்கு பொறுப்பாக இருந்திருந்த லவன் சார் ஊடாக 2011ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலே அனைத்து பாடசாலைகளுக்கும் இடையிலான ஒரு பாரிய போட்டியை நாங்கள் இந்த மட்டக்களப்பிலே நிலந்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாணவர்கள் நீங்கள் கூறிய அந்த விடயம் உள்வாங்கப்படுகின்றது. பாடசாலை என்கின்ற போது மாணவர்கள் இருக்கின்றார்கள். 13 வயசிலிருந்து அவர்களுடைய கல்வி பெறுகின்ற அந்த 20 வயசுக்கு உட்பட்ட அந்த 18 வயசுக்கு உட்பட்ட பகுதியிலே 3 பிரிவாக அவர்கள் பங்கு பெற்றி அவருடைய சான்றிதழை பெறுகின்ற போது உடற்கல்வி ஆசிரியராக அவர்கள் நுழைவதற்குரிய சந்தர்ப்பம் பாடசாலையிலே காணப்படுகின்றது. அதை தாண்டி எமது பிரதேசத்திலே பல்கலைக்கழகங்கள் கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு பல்கலைக்கழகம் இருந்தது. கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கராத்தே போட்டியும் நடைபெற்றது. அதையும் நாங்கள் 2010ஆம் ஆண்டிலே 16 பல்கலைக்கழகங்கள் பங்கு கொண்ட 14 பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கிழக்கு பல்கலைக்கழகமே 13 தங்கப்பதக்கங்களை பெற்று முதலிலே இலங்கையிலே கிழக்கு பல்கலைக்கழகம் முதலாவது பேரை தக்க வைத்த பேர் 2010ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் கல்விக்கு விளையாட்டுக்கு பொறுப்பாக இருந்த டைரக்டர் ரோஹினி மிஸ் அவர்களால் அந்த இது ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதுக்கு பூரணமான ஒத்துழைப்பு வழங்கியது. இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே கிழக்கு பல்கலைக்கழகத்தை கைப்பற்றுகின்றோம், இலங்கையிலேயே பாடசாலை மட்டங்களிலே கைப்பற்றுகின்றோம், விளையாட்டுத்துறை அமைச்சை கைப்பற்றணும். இவ்வாறு இந்த மட்டக்களப்பிலே தான் இந்த கராட்டித்துறை பலவாறு முகநூல் புத்தகத்தை நாங்கள் இப்போது பார்த்தாலும் வரலாறு எங்கேயோ பார்க்கின்ற போது நாங்கள் சரியாக நகர்த்தி இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று 4 பேருக்கும் மேற்பட்ட சிறார்கள் மண்முனை வடக்கிலே 700க்கும் மேற்பட்டவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு கல்வி பாடசாலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அவருடைய எதிர்காலம் எங்கேயோ சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் கேட்ட நிச்சயமாக அவர் சொல்கின்ற விடயம் அந்த 4 வயதிலிருந்து 700க்கு மேற்பட்ட மாணவர்களை கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு 700 மாணவர்களை ஒரு பயிற்சி நிறுவனம் மட்டக்களப்பிலே அதுவும் ஒரு விளையாட்டு துறை சார்ந்து அதிலும் இந்த துறையிலே இந்த தற்காப்பு துறையிலே ஊக்குவிப்பு என்கின்ற ஒரு விடயத்தை கடந்து அந்த மாணவர்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு இலக்கு. எனவே அந்த பெரிய ஒரு இலக்கை நீங்கள் அடைவதற்காக பலரை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இலக்கு நோக்கிய சாதனை பயணத்தில் அண்மையிலே ஒரு UK நோக்கிய ஒரு பயணமும் அமைந்திருந்தது. எப்படி இங்கிலாந்திலே அந்த பயணம் எப்படி சாத்தியப்பட்டது? என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல இலங்கையிலேயே நாங்கள் பல சாதனைகளை நாங்கள் நிலைநிறுத்தியிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நான் இந்தியாவிலே பல பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன், பல தடவை சென்று. அதே போன்று மலேசியாவுக்கு சென்றிருக்கின்றேன், சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறேன், இந்தோனேஷியாவுக்கு சென்றிருக்கின்றேன். இறுதியாக நான் பார்க்கின்ற போது உலகளாவிய ரீதியில் WK வேர்ல்ட் கராட்டே ஃபெடரேஷனுங்கிறதும்
ஐரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு இடையிலான தொடர்புகளும் மிகவும் தனித்துவமாக இருப்பதை நான் அவதானிக்க முடிந்தது. ஆகவே எங்களுடைய பதிவுகள் ஐக்கிய ராச்சியத்திலே லண்டனிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பிரதேசத்தில் ஒன்று கூடுகின்ற ஒரு திறந்த கராத்தே போட்டி ஒன்று மே மாதம் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த போட்டிக்கு நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கடைப்பாடு எனக்கு இருந்தது. ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து எதிர்காலத்தில் நாங்கள் இலங்கை வரலாற்றிலே பல பதக்கங்களை பெற்றுவிட்டோம். உண்மையிலேயே 20-30 பதக்கங்கள், தேசிய பதக்கங்கள் இந்த பாடசாலைகளிலே மண்முனை வடக்கு பிரதேசத்திலே பதக்கங்கள் இருக்கின்றது. கற்குடா சோனாக இருக்கட்டும், மண்முனை இந்த அதாவது மேற்கு வலயமாக இருக்கட்டும், எல்லா வலயங்களிலே நாங்கள் பல தகமைகளை நாங்கள் ஈட்டியிருக்கின்றோம். ஆகவே இனி எங்களுடைய எதிர்காலம் சர்வதேச தரத்திலும் இந்த மாணவர்களுக்கு எங்களுடைய காலத்திலே சிறந்த பாதை அமைக்க வேண்டும் என்ற அதற்கு முன்னோடியாக நான் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு சென்று அவர்களுடைய போட்டி திறன், அவருடைய போட்டி களம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையிலே நானும் ஒரு பழைய மாணவராக நானும் அந்த களத்தில் நுழைய வேண்டும். நான் இன்று ஒரு ஆசிரியராக இருந்தாலும் நானும் என்னுடைய பயிற்சியையும் பூரணத்துவமான அந்த காலகட்டத்தில் சிறந்த பயிற்சியை மேற்கொண்டு அந்த திறந்த வழி போட்டியிலே, அதாவது லண்டனிலே நடைபெற்ற உயர் பெண்கள் பாடசாலை திறந்த மண்டபத்திலே அது நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் அந்த இருந்தார்கள். 700க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் இங்கிருந்து அங்க போகின்ற போது பல விடயங்களை அறிகின்றோம். ஒன்று சூழல், அதாவது எங்களுக்கு அந்த பிரதேசம் ஒரு குளிரான பிரதேசமாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு ஒரு இயற்கையின் மாற்றத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது. எங்களுடைய பயண பெறுபவர்களும், அதாவது நாங்கள் எங்களுடைய பண ரீதியாக பார்க்கின்ற போது இனி எதிர்காலத்தில் மாணவர்கள் அந்த இடத்தில் மெச்சுளையாடுவதாக இருந்தால் எங்களுடைய பொருளாதார ரீதிக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய டெக்னாலஜி, அதாவது எங்களுடைய தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது. நான் அந்த விடயங்களை நான் அங்கிருந்து நீங்கள் கூறியது போது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நான் காலையிலே 9 மணி அளவிலே போட்டியை எதிர்கொண்டிருந்தேன். திறந்த வழி போட்டி, அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கு இருந்து வருகின்ற ஆசிரியர்கள் முதல் செய்யக்கூடிய அந்த போட்டியாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் ஒரு கூடுதலாக குளிராக இருந்தது. என்னுடைய மனநிலை என்னுடைய இதெல்லாம் தயார்படுத்தி தொழில்நுட்ப ரீதியாகவே அங்கே காணப்பட்டது. எதுவாக இருந்திருந்தாலும் காட்டை நாங்கள் செலுத்தி தான் உள்நுழைவதும், ஒரு போட்டோ எடுப்பதாக இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் அங்கே அனுமதி பெற்றிருக்கணும். இவ்வாறு பல தொழில்நுட்பங்கள் இருந்தது. அது குறிப்பிட்ட மாணவருக்கு இந்த இடத்தில் தான் போட்டி நடைபெறும் என்றால் அந்த இடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பு இருந்தது. இவ்வாறு பார்க்கக்கூடிய பல விடயங்களை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நானுமே அந்த போட்டியில் முதலாவது கலந்து கொண்டிருந்தேன். அந்த போட்டியிலே கலந்து கொண்டு ஒரு வெண்கல பதக்கங்களை பெற்று ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து அந்த போட்டியில் எனக்கு நடுவராக இது பயணிப்பதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட்டது. ஆகவே அதையும் நான் கவனமாக திருப்தி செய்து முடிஞ்சேன். குறிப்பாக மாஸ்டர், இப்போது இந்த துறை சார்ந்து அதிகமாக பயணிக்க முனைகின்ற எங்களுடைய சிறுவர்கள் எப்படியான ஒரு திடத்தை தங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும்? பெற்றோர்கள் சில விடயங்களில் இப்போது யோசிப்பார்கள். பிள்ளை சாதாரணமா யோசிக்கிற விஷயம் தான். கராட்டே என்ற ஒரு விஷயத்துக்கு போனா கராத்தேலே எங்களுடைய பிள்ளைக்கு அடிபடும் அல்லது அதிலே ஒரு காயம் வரும், இதுக்கு கொண்டு போய் நாம விடலாமா என்கின்ற ஒரு சில மனப்பாங்கு ஒரு சிலரிடம் இருக்கிறது. எனவே இப்படியான விடயங்களை தவிர்த்து கொண்டு எப்படி நாங்கள் அவர்களை வெற்றியினை நோக்கி அல்லது இந்த துறை நோக்கி பயணிக்க செய்வதற்கு எப்படியான விடயங்களை நாங்கள் நீங்கள் கூறியது போல இந்த கராத்தே துறையிலேயே நாங்கள் 20-25 வருடங்களுக்கு முற்பட்டு பார்க்கின்ற போது கராத்தையை கற்றுக்கொள்பவர்களை விமர்சிப்பதும் அது ஒரு சண்டை பயிற்சி என்று சொல்வதும் இவ்வாறு பல வார்த்தைகள் அதற்கு இருந்தாலும் உலகத்திலே ஜப்பானிய நாடுங்கிறது ஒரு தொழில்நுட்பமான நாடு, நுண்ணறிவு, அதாவது மிக வேகமாக சிந்தித்து முயற்பதும் அந்த செயற்பாட்டு திறனையுமே ஜப்பானிய நாடு முன்கொண்டது. அவர்கள் கராட்டைக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். இந்த கராத்தே வரலாறுகளையும் காலப்பொழுதிலே நாங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முதல் முன்னோக்கி அது இந்தியாவில் இருந்து சீனா நோக்கி பயணித்தாலும் இன்று ஜப்பானிய நாட்டில் தான் அதுக்குரிய முகவுரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இன்று எங்களுடைய தொழில்நுட்பம் எங்களுடைய வளர்ச்சியில் ஒரு கராத்தே ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதுதான் தேவை. ஆகவே பிறந்த சிறார்கள் அனைவரும் அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலம் தோக்கி
பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்ற போது 3 வயது பிள்ளையாக இருக்கட்டும், 4 வயது பிள்ளையாக இருக்கட்டும், அவர்கள் போட்டிக்களத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போட்டி திறனை மிக வேகமாக வளர்த்து விட்டிருக்கிறது உலகம். ஆகவே அதற்கு முகம் கொடுக்கக்கூடியவாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாம் பார்க்கின்ற போது நாங்கள் கராத்தே பயிற்சியை வழங்குகின்ற போது ஒரு சிறுவர் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு கதைக்க வேண்டும், எவ்வாறு அவருடைய செயற்பாட்டு திறன் இருக்க வேண்டும், ஆகவே அவர்களுடைய வளர்ச்சியில் இந்த கராத்தே துறை எவ்வாறான ஒழுங்கமைப்பையும் உடல் கட்டமைப்பையும் வழங்க வேண்டும். அதாவது கல்விசார் துறையிலே ஆரோக்கியம் என்கிறது முக்கியம். கல்விக்கு ஆரோக்கியம் மிக கிட்ட இருக்குமாக இருந்திருந்தால் அவருடைய கல்வியை உயர்த்தும். அந்த 2 விடயங்களும் உயர்ந்து சென்று இருந்தால் அவருடைய வாழ்க்கையின் பல தலைமை பதவிகளை வைத்து அவருடைய மரணம் வரமட்டே ஒரு சிறந்த ஒரு மனிதனாக மரணிக்க முடியும் என்ற வகையிலே இந்த ஆரோக்கியமும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளும் உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு எடுக்கின்ற இன்றைக்கும் நாங்கள் கலந்து கொள்கின்ற பயிற்சிகளை பார்க்கின்ற பொருள் தற்கொலை என்பதும் ஒரு எவ்வாறு உருவாக்குகின்றது, இவ்வாறான எங்களுடைய பின்னடைவுகள் எவ்வாறு எங்களுடைய மனநிலையில் நாங்கள் ஏற்படுகின்ற திடம், அதாவது தனித்துவமாக நாங்கள் முன்னேற முடியாது, நாங்கள் தோத்தவர்கள் என்று ஏற்படுகின்ற போதுதான் நாங்கள் மரணமும் ஏற்படுகின்றது, எங்களுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் பின்தள்ளப்படுகின்றோம். இவ்வாறான மனநிலையை மிகவும் விரட்டி அழித்து என்னால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை சிறுவர்கள் 4 வயதிலிருந்து போட்டிக்களத்திலே 3 நிமிடம் தான் அந்த போட்டிக்களம் இருக்கும். ஆகவே 3 நிமிடத்தில் ஒரு ஆளுக்கு முன்னின்று தாக்க முடியும் என்ற அந்த மனநிலையை அவர்கள் பெறுகின்ற போது சிறந்ததொரு ஒரு தலைவர்களாக உருவாக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே இந்த வகையில் தான் இந்த கராத்தே துறை அவர்களுக்கு மிகவும் பெருமதியாக இருக்கின்றது. நாங்கள் எல்லா விளையாட்டும் கற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதனுக்கு கராத்தே துறை அவனுடன் இருக்கின்ற போது, அதாவது கராத்தே என்ற எம்பிஹேன் வெறும் கரங்கள் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அவனுடன் தான் எல்லாமே இருக்கின்றது. அவருடைய சகல உடல் உறுப்புகளும் அந்த கராத்தே துறைக்கு பயன்படுகின்றது. ஆகவே அவர் மரணிக்கிற வரை மட்டும் அவருடன் தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சிறுவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் ஒரு சந்தோஷமான விடயம் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இவ்வாறு மாணவர்கள் மிகவும் முன்னேறி இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் அதை விட நாங்கள் விசேடமான பயிற்சிகளை எனக்கு வழங்க முடியும். என்னை பொறுத்தவரையில் நான் கூறுவதற்கானால் இருந்தால் என்னை பொறுத்தவரையில் கம்பு, அதாவது சிலம்பு என்கிற அந்த விடயங்களையும் 100% அவர்களுக்கு பயிற்றுவித்து கொடுக்கின்றேன். அதை தாண்டி அதாவது எங்களுடைய ஆதிகாலம் சொல்லப்பட்ட கலைகள் என்று சொல்லுகின்றோம். ஜூடோ, விளத்தாட்டுதல், பிடிக்குதல், 2 மர்ம கலைகள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இதை தழுவிய அனைத்து கலைகளையும் நான் பொள்ளாச்சி போன்ற இடங்களிலே கற்றிருந்திருக்கிறேன். அதை எனக்கு கீழ் இருக்கிற ஆசான்களுக்கும் கொடுத்திருக்கின்றேன். சிறுவர்கள் அதையெல்லாம் பார்க்கின்ற போது மிக இலகுவாக வெல்த்தியல் அப்படியான போன்ற நுட்பமானதுகளை படங்களில் தான் பார்த்திருப்பார்கள். தற்பொழுது தாங்களே நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற போது மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள். இவ்வாறு தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கராத்தே பாடசாலை கிழக்கு மாகாணத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த துறை சார்ந்து இப்போது பயணிக்கக்கூடிய எங்களுடைய இளையவர்கள், குறிப்பாக பிரவுன் பெல்ட், பிளாக் பெல்ட் என்று சொல்லி ஒவ்வொரு பிரிவுக்காக அவர்கள் பயணிக்கிறார்கள். இதில் எப்படியாக இந்த சான்றிதழை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்? நீங்கள் பார்க்கின்ற போது கராத்தே துறை வெறுமனமே ஒரு மனிதனை உருவாக்கி விட்டு செல்லவில்லை. சான்றிதழோடு அவனுக்கு பெருமதியான ஒரு ஆசானை அவனும் ஒரு ஆசானாக பயணிப்பதற்குரிய சான்றிதழ்களை பெறக்கூடியதாக இருந்தது. ஒரு மாணவன் ஆரம்பத்திலே உள்நுழைகின்ற போது ஒரு ஒயிட் பெல்ட், அதாவது அடிப்படை பயிற்சிகளை மேற்கொள்கின்ற அந்த தகமையை பெறுகின்றான். அதனை தொடர்ந்து அவருடைய பெல்ட் அடிப்படையில் அவருடைய ஓடர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இது உலகளாவிய ரீதியிலே ஒரு தரப்படுத்தல் என்று சொல்லுகின்றார்கள். இது ஜப்பானிய மொழியில்தான் கூடுதலாக நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகின்றோம். வார்த்தைகளும் அவ்வாறு தான் அமையப்பெறுகின்றது. ஒரு மாணவன் 3 மாதங்கள் முடிந்து 4வது மாதத்தை எட்டுகின்ற போது அவனுக்கு ஒரு சான்றிதழை கொடுக்கின்றோம். அது முதலாவதாக அவர் ஒரேஞ்ச் பெல்ட்டை, yellow பெல்ட்டை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதிலிருந்து 4 மாதம் ஒரேஞ்ச் பெல்ட், அதைத் தொடர்ந்து 4 மாதம் கிரீன் பெல்ட், ப்ளூ பெல்ட், பர்பிள் பெல்ட், ப்ரௌன் என்று கொண்டு போகின்றோம். இவ்வாறு பயணிக்கின்ற போது 2.5 வருடங்கள் அவன் பூரணத்துவமான ஒரு பயிற்சியை உள்வாங்குகின்றான். அந்த 2.5 வருடங்கள் முடிந்து மிக வேகமான ஒரு பயிற்சியை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக இருந்தால் ப்ரௌன் பெல்ட்டில் இருந்து 3rd, 2nd, 1st என்று பெறுகின்றான். அதற்கு பிறகு அவன் ஒரு இலங்கையிலே கராத்தே துறையிலே டிப்ளோமா என்ற அந்த முற்றுமுழுதான சர்டிபிகேட்டை பெறுகின்றான். அதுதான் பிளாக் பெல்ட் என்று சொல்லுகின்றோம். அதிலிருந்து இலங்கை இலங்கையிலேயே கருத்தப்பட்டி 8 தரம் தான் உள்ளது. அந்த என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு மட்டக்களப்பில் பிறந்தவர் ஒருத்தன் இன்னும் ஒரு பிரதேசத்துக்கு சென்று கையேந்த கூடாது
என்கின்ற அந்த தகுதியையும் நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று உறுதுணையாக இருந்தேன். அதுக்கு பல போராட்டங்களை மேற்கொண்டிருந்தேன். இலங்கையிலே கருத்தப்பட்டி 8 தான் இருக்கின்றது. எனது ஆசிரியரும் 8 தான் மரணித்திருந்தார். என்னை பொறுத்தவரை நான் ஆரம்ப காலத்திலே எனது ஆசிரியர் பயிற்றுவித்துக் கொண்ட மாஸ்டர் 10 தான் கனகசபாண்டு ஜப்பானிலே 92 வயதிலே இறந்திருக்கின்றார். ஆகவே அவர் ஒரு 10 தான். அவருடைய வரலாறு தான் ஜப்பான் மொழியிலே இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கராத்தே என்று அடித்தால் அவருடைய செயற்பாடுகள் தான் வருகின்றது. இவ்வாறு ஒரு மாணவன் சான்றிதழை 3 மாதத்திலிருந்து 4 மாதத்துக்குள் பெற்று பூரணத்துவமான 4 வருடங்கள் நிறைவேறுகின்ற போது ஒரு டிப்ளோமா சான்றிதழை பெறுகின்றான். ஆகவே அது ஒரு முற்றுமுழுதான ஒரு சான்றிதழாக இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது அந்த மாணவர்களுக்கு நாங்கள் சான்றிதழை கொடுக்கின்ற போது அவன் அடுத்தபடியாக அவருடைய வரலாற்றை உயர்த்தக்கூடியவாக இருக்கின்றது. இனி பிளாக் பெல்ட் எடுத்து முடிஞ்சது பிறகு அதிலிருந்து அவருடைய 1வது டான் 2வது டான் என்று 8 வரையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என்னை பொறுத்தவரை இலங்கையில் எங்களை பொறுத்தவரையில் 9 டானை பெற முடியும் என்றால் நிச்சயமாக நாங்களும் முயற்சிப்போம், பெற முடியும். அது எங்களுடைய வரலாறு எங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த மட்டக்களப்பில் இருக்கின்ற மாணவர்கள் கராத்தே துறையிலே மாற்றிடங்களுக்கு செல்லவில்லை, பெற்றுக்கொள்ள முடிய இருக்கும். எந்த மாவட்டமாக இருந்தாலும் மட்டக்களப்பில் இறங்கி இருந்தால் கராத்தே என்றிருந்தால் இந்த எஸ்கேஓ கழகத்தையும் பிரகாஷ் மாஸ்டரையும் கேட்காம இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எங்கிருந்தாலும் இவ்வாறு பார்க்கின்ற நேரத்திலே எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய கட்டமைப்பு மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. நிச்சயமா அவர் சொன்னது போல இந்த சிறுவர்களுக்கு 4 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும் ஒருவர் பயணிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் எஸ்கேஓ கராத்தே நிறுவனம். அதிலே குறிப்பாக இது ஒரு தற்காப்பு கலையாக இருந்தாலும் கூட அந்த தற்காப்பு கலை எங்களிடத்திலே ஒரு மனோதிடத்தை கொண்டு வருகின்றது, ஒரு நம்பிக்கை கொண்டு வருகின்றது. எங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு திடத்தை கொண்டு வருகின்றது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பிரகாஷ் மாஸ்டர். அதை தாண்டி அவரோடு இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்கேஓவினுடைய அத்தனை அங்கத்தவர்களும். எனவே ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஒரு நிறுவனமாக எஸ்கேஓ நிறுவனத்தை மட்டக்களப்பிலே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கராத்தே பயிற்சியாளர்களாக இன்னும் அதிகமானவர்கள் இந்த துறை சார்ந்து எதிர்காலத்தில் இலங்கையில் மட்டக்களப்பில் பயணிப்பதற்கு நிச்சயமாக முன்வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த நேர்காணலில் ஊடாகவும் அவர் சொன்ன விடயங்களை நிச்சயமாக பெற்றோர்களும் கேட்டிருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே வெற்றிகரமான உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்கால வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அவருடைய அந்த தற்காப்பு கலையும் நிச்சயமாக உதவும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்றைய தினம் நாங்கள் அவரை இணைத்துக் கொண்டிருந்தோம். மிக பிஸியான ஒருத்தர், அதிகப்படியான வேலை பழுக்களை கொண்டிருக்கின்ற ஒருவர். எங்களுடைய அந்த அழைப்பை நான் நேற்று முன்தினம் தான் அவரோடு பேசினேன், மாஸ்டர் வாரீங்களான்னு சொல்லி கட்டாயம் வருகின்றார். எனவே அவர் எங்களுடைய அந்த அழைப்பை ஏற்று இந்த இடத்துல விசேடமாக வருகை தந்தமைக்காக மின்னல் 24 இணையதளம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நன்றிகள். களுவாஞ்சிக்குடி நகரில் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி.